உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மைனி இங்க பாருங்க, சிறுத்தை மாட்டி இருக்கு, அதை வச்சு கொத்துக்கறி போடுங்க. நான் வெறும் சித்தே இருமுதா, நான் இப்படியே ஓடி போயிடுறேன். அப்ப உனக்கு தான் ஊசி போடணும். எங்க போடலாம்? இங்க போடு. அப்பதான் உள்ள இருக்கிற உனக்கும் வலிச்சாதான் புரியும். போடு. ஓஹோ, உன் மனசுக்குள்ள நான் இருக்கேன்னு நீ சொல்ற. காய்ச்சல்ல கூட உனக்கு ரொமான்ஸ் குறையவே இல்லைல்ல? இது அங்க போடுற ஊசி இல்ல, வேற இடத்துல போடணும். சரி, அங்க போய் படு. அங்க எதுக்கு நான் போய் படுக்கணும்? சாதாரணமா இல்ல, குப்புற படுக்கணும். போ. ஏன்னா இந்த ஊசி பின்னாடி தான் போடணும். ஐயோ, எனக்கு காய்ச்சல்லாம் சரியா போச்சு. ஓஹோ, அப்புறம் அந்த ஜுரம்? ஜுரம் போயிடுச்சு. வயிற்றுலி எல்லாம் சரியா போச்சு எனக்கு. சின்ன வரட்டா? சாரி பாஸ், அதெல்லாம் முடியாது. வரலனாலும் இனி ஜுரம் வராம இருக்க இந்த ஊசிய போட்டு தான் ஆகணும். ஒரு வாட்டி இந்த சிரிஞ்சில மருந்தை ஏத்திட்டா உடம்புல இறக்காம விட மாட்டேன். ஏம்ல, நான் தான் சரியாயிடுன்னு சொல்லுதேன். சினிமா டைலாக்லாம் பேசுதேன். இல்ல 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 வேண்டாம், எனக்கு சரியாயிடுச்சு. நான் கிளம்புறேன். ஏய் வெட்டுக்கிளி, மைனி வாடா இங்க. வாடாங்கறல. தோ வரேன். ஏல இந்த மாதிரி நீ ஏன் கூட தான் வந்தா, அது ஞாபகம் வச்சுக்க. இல்ல ஏல வேணாம் வேணாம். மைனி அடிப்பாங்க நீ. அவன் மைனி இறக்க விட மாட்டேங்கல. இறங்கி இங்க இறங்க. ஐயோ இல்ல 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 போடுங்க போடுங்க, சீக்கிரம் போடுங்க. இல்ல 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 போடுங்க சொல்லுதுங்க. என்ன மாமா, கலர் கொடுக்கவா? நீ சும்மா இருக்கா? மாமா, முதல்ல எனக்கு தர வேண்டிய கடனை கொடுத்துட்டு மொத போனிய பாத்துக்கங்க. ஏட்டி அடிப்பாவி, இவரதான் உன் முதல் போனின்னு சொன்னியா? இன்ஸ்பெக்டர், சீக்கிரம் முத போனி முடிங்க. என் பையன் ஸ்கூலுக்கு போகணும். மாமா, முதல்ல என் கடனை கொடுங்க. 15 ரூபா. மர்மோன, அவ உசுர வாங்கிடுவா. அவ கடனை முதல்ல கொடுத்து விடுங்க. இந்த 20, பாக்கி 5 ரூபாய உங்க அக்கா கையில கொடுத்துரு. சஹாரி, 15 ரூபா கடனுக்கு 5 ரூபா வட்டி சரியா போச்சு. ஏட்டி, என்னட்டு இது? உங்க அக்கா புருஷன்கிட்டே வட்டி வாங்குவியா? நீ மட்டும் உன் வீட்டுக்காருக்கு சும்மாவா கலர் கொடுத்த? காசு வாங்கிட்டு தானே. அது உன் பிசினஸ், இது என்னோட பிசினஸ். தயவு செஞ்சு இதுல நீ தலையிடாதக்கா. உன்ன இல்ல, கலர் குடுடி, தாகமா இருக்கு. 5 ரூபா தானே, போனா போட்டும் விடு. சரிங்க மாமா. நீ கலர் குடு. தள்ளுட்டி. மாமா இந்தாங்க. சார்வால், ஏட்டு முப்பிடாதி. ரிப்போர்ட்டிங். இன்ஸ்பெக்டர் சார்வால் இங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் கேஸ்ல ரொம்ப பிஸி. ஓவர். என்ன பாண்டி, என்ன காலையிலே கடை பக்கம்? என்ன எசைக்கு மொத போனி பண்ணலான்னு வந்தியா? அது ஒரு கேஸுக்காக விசாரணை நடத்தலான்னு வந்தேன். தாகமா இருந்துச்சு, அதான் கலர் குடிக்கலான்னு. ஓ, கேஸ் விசாரிக்க வந்தவன் தான் இங்க சியர்ஸ் பண்ணி நிக்கிறியோ? அண்ணே, மாமா என்கிட்ட வாங்கின கடனை வட்டியோட திரும்ப கொடுத்துட்டாவ. இதோ இந்தானே காசு. 15 ரூபா போக 5 ரூபா எனக்கு கொடு. அதுதான் என்னோட வட்டி காசு. இல்ல கில்லாடியா இருக்கேல.
அவளுக்கு ஒரு பொட்டி கடை வச்ச மாதிரி உனக்கு பக்கத்துல ஒரு வட்டி கடை வச்சு விடலாம் போல இருக்க. நல்லா வசூல் செய்தா. பாண்டியே, நீ கேஸ் விஷயமா தான் வந்தன்றத நான் நம்புதேன். பிரசிடென்ட் சர்வால், ஆ, எங்க இன்ஸ்பெக்டர் மறைஞ்சு நின்னு கேஸ விசாரிக்க வந்த விதத்தை பார்த்தா நீங்களே ஆச்சரியப்பட்டிருப்பீங்க போங்க. ஏம்ல பாத்தியா உன் அண்ணன் கேஸ் விசாரிக்க வந்திருக்கானா? டேய் இங்க என்னடா பண்ற? சும்மா தான் ஒரு கேஸ் விஷயமா வந்தேன். ஏதாவது நொண்டி சாக்க சொல்லிட்டு நீங்க வரலாம், இசைக்கு பின்னாடியே சுத்தலாம். ஆனா உன்னோட அன்பையும் பாசத்தையும் புரிஞ்சுக்கதான் இங்க ஆளே இல்லடா. ம். என்னல பேசுற? உண்மைய பேசுறேன். உனக்கு எசக்கியே பிடிக்கும், எசக்கிக்கு உன்னை பிடிக்கும். சோ வாட்? அதனாலலாம் எதுவும் ஆக போறதில்ல. நீ தினம் தினம் இப்படி வந்து 100 நாள் கூட கலர் குடிக்கலாம். இந்த பொட்டி கடைக்கு போனியும் பண்ணலாம். அதை தவிர உன்னால வேற எதுவுமே பண்ண முடியாது. அத்தனை லவ்வும் வேஸ்டா தான் போகும். மருமோனே, என் மருமக சொல்றது 100க்கு 100 உண்மை. சில பயலோ பிடிக்கிற புடிவாதத்தால என் மக வாழ்க்கை தான் நாசமாயிட்டு இருக்கு. இது என் மவளுக்கும் புரியல, பிடிவாதம் பிடிக்கிறவனுக்கும் புரியல. என்ன மன்னிச்சிருங்க மருமோனே. சரி நான் கிளம்புறேன். ஏம்ல ம். நான் என்ன கிளம்பவே இல்லையே, நீ எப்படி தனியா போவ? ஆ, உனக்காக உன் தங்கச்சிங்க வேணா காத்திருப்பாளுங்க. அங்க பேஷன்ஸ் யாரும் காத்திருக்க மாட்டாங்க. நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு, போறேன். அண்ணே, என்னென்ன மைனி இப்படி கோச்சிட்டு போதாவ? எப்படி சமாளிக்கணும் எனக்கு தெரியும். இல்ல நீ என்ன ஸ்கூல் போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போய் கிளம்பு. சரிண்ணே. வட்டில வாங்கிட்டல, போ போய் கிளம்பு. ஏக்கா வாக்கா. இல்ல, நான் கணக்க முடிச்சிட்டேன். இதோட கணக்கு முடிஞ்சு போச்சான்னு நீ தான் சொல்லணும். நான் வரேன். என்னடா எதுக்கு பயப்படுத? நான் என்ன சிங்கமா புலியா? நான் உன் மாமனார் தானே. என்ன பார்த்து எதுக்கு பயப்படுத? இப்போ இப்போ என்னத்துக்கு இங்க வந்தீங்க? அது நான் செஞ்ச தப்புக்கு பரிகாரம் தேடாண்டாமா. உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு நான் மன்னிப்பு கேட்கதாமா வந்தேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.